எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு அக்கா வந்துட்டு எஃப்எஃப் போடுறதே மறந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் காரி துப்புறதெல்லாம் எனக்கு கேட்குது. ஸோ வந்துட்டு இன்றைக்கி எப்படியாவது எஃப்எஃப் போட்டே ஆகணும்டா அப்படின்னு நினச்சி வந்துட்டேன். காலேஜில் ஒர்க்கில் இருந்ததுனால என்னால் சத்தியமாக போட முடியலடா. அதுதான் ஒரு ரீசன். ஸோ எப்பவுமே நான் ஷார்ட்ஸ் மட்டும் டெய்லி போட்டுருவேன். பிகாஸ் அது ஒரு கன்சிஸ்டன்சியாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசன்னால். ஸோ வந்துட்டு நம்ம இப்போ எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ போன எபிசோடில் என்ன இருக்குன்னா, நீங்கள் கீழே வந்திருப்பீங்க. அப்போது சுகாவுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அங்கே நின்று சுகாவை பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஹோபி நம்ஜூன் எல்லோரும் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது, என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு. அண்ட் இப்போது அப்படியே கட் பண்ணால் நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்தில் சுகா இருக்காங்க. சுகாவுக்கு ஆப்போசிட்டில் அந்த பொண்ணு இருக்கா. அந்த ஆப்போசிட்டில் அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் ஒரு பர்சன் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே ஹோபியும் நம்ஜும் என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த இப்போ ஃபிலிக்ஸ் உள்ளே வராடா. ஐயோ ஃபிலிக்ஸ் ஹோபியாண்ணா டே என்னடா இது? ஆனால் சத்தியமாக எனக்கு தெரிலண்ணா. சரி உட்கார். யோங்கி யோங்கி அது அது வந்து அது அது நீ உயிரோடு இருக்க இல்லை எனக்கு அப்படின்ட்டு நம்ம சுகா ஒரு மாதிரி தடுமாறுற. அங்கே நம்ம மியா தாண்டா. அவங்க அப்படியே உட்காந்துட்டு சுகாவை அவ்வளோ டியர்ஸாக பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே நடுவில் என்னடா இது அப்படின்ட்டு இருக்கீங்க. இப்போது அங்கே நீங்கள் டோர் ஓப்பன் அங்கே டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ தான் நம்ம ஜேகே ஜிம் எல்லாம் வந்திருக்காங்கடா. பிகாஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு எமர்ஜென்சின்னு. இப்போ வந்துட்டு ஆரம் வந்து எழுந்திருக்காரு. ஃபஸ்ட்டு எல்லோரும் உட்காருங்க முதல்ல அப்படின்னு சொல்லி இப்போ ஜேகே டென்ஷன் ஆகிட்டு, என்ன நடக்குது சார் இங்கே? யார் இந்த பொண்ணு, யார் இந்த லேடி, இவங்க எனக்கு சம்மந்தமெல்லாம் வந்திருக்காங்க, வயன் பாவம், அதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? டே ஜேகே ஒரு நிமிஷம் அமைதியாடுறா. விடுறியா, என்ன நான் இப்போ கேட்குறேன் நான் அப்படின்ட்டு இப்போ ஜிம்மின்னு அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னடி ஆச்சு வயன் அப்படின்னு உங்களை கூப்பிட்டா நீங்கள் அப்படியே குனிஞ்ச தலை நிமிராமல் கீழே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்கடா. சுகாவை இப்போ உங்களை பார்க்குறாரு. அவர் மியாவை பார்க்குறாரு. மியா கண்ணில் அவ்வளோ ஒரு ஏக்கம், அவ்வளோ ஒரு வலி, அவ்வளோ ஒரு டியர்ஸாக இருக்குது. சுகா என்னால் முடியல. இந்த இத்தனை வருஷம் என்னால் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன். 10 வருஷம் சுகா. எனக்கு நான் யார் என்னன்னு தெரியாமல் ஒரு இடத்துல வளர்ந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நினைவு வந்து உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீ கல்யாணம் பண்ண நான் நினைக்கல அப்படின்ட்டு மியா சொல்ல, இப்போ மியா பக்கத்தில் சாய்ன்ற ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்களா. அவங்க மியா ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போது அந்த சாய் வந்துட்டு, நீங்கள் தானே மிஸ்டர் மின், நீங்கள் இவளை லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க காலேஜ் டேஸில் கரெக்டாக? எஸ் சார். இப்போது வந்துட்டு 10 வருஷம் ஆச்சு. அது ஒரு ஆக்சிடெண்ட்னால அவங்க இறந்துட்டாங்க. நீங்கள் நினச்சிங்க எனக்கு பாடி கிடைக்கல. பட் ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு மயங்கி கரையோரமாக இருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு பிரசிலியன் ஃபேமிலி வந்து இவங்கள வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு மெமரியெல்லாம் லாஸ் ஆனதுனால அவங்க பிரேசிலில் தான் வளர்ந்தாங்க இத்தனை வருஷமாக. அண்ட் கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஒரு டைம் சியோல் வந்தப்போ அவங்களுக்கு அந்த பழசு வந்து இங்கே ஒரு ப்ராப்பர் கிளினிக் கேர் எடுத்து உங்களுக்கு கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டாங்க. அண்ட் இது எங்களுக்கு தெரியும். பட் இது எப்படி வந்துட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக திடீர்னு வந்து சொல்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு இப்போ சாய்ஸ் இல்லை. இப்போ சுகா ஒன்றும் புரியல. நான் அதுக்கு மாட்டேன் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நம்ம ரியா அப்படியே நான் அமைதியாக ரெடி. அது என்ன நீங்கள் பாரு, நான் சுகாத்து தரமாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சுகாவை ஹக் பண்ணிக்கிறீங்களா சைடில் இருந்து. நம்ம சுகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம நம்ஜனுக்கும் கோபிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் சின்ன பொண்ணு வேறையா. இப்போ மியாவுக்கு கோவம் வருது. இங்கே பாரு வயன், உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? சுகாவை பற்றி தெரியும் எனக்கு. அவன் கல்யாணம் பண்ண ஒய்ஃப் பேர் தெரியாதா என்ன? இங்கே பாரு 10 வருஷமாக இங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும் நினச்சி கஷ்டப்பட்டுருக்கேன். நீ சின்ன பொண்ணு, உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது. ஆனால் எனக்கு அதுக்கு மாட்டேன். நீ என்ன போய் சொல்கிற, சுகாவை சொல்லியிருக்கேன் உனக்கு என்ன தான் பிடிக்கும்னு. நான் மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் நல்லா சுகாவை ஹக் பண்ணிக்கிறீங்களா. இங்கே நம்ம ஹோபிக்கு நம்ஜனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ ஃபெலிக்ஸை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அது நான் வந்துட்டு சுகா சார் சுகா அவங்களோட ஜூனியர் நான். ஓ
அபிஷேக் அபிஷேக் வயன் வயன் அழுகாத வயன். நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தெரியும்ல, எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. உங்ககிட்ட சொல்லி வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல நம்ம சுகாவா அமைதியாக இருக்கார். அவர் மியாவை மட்டும் தானே பார்த்துட்ருக்காரு. வேறு யாரையுமே அவர் பார்க்கவே இல்லை. சுகா சுகா நீ சொல்லு சுகா, அவங்க வேணான்னு சொல்லு. நான் சேட்டை கூட பண்ண மாட்டேன். நான் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேன். நான் சொல்கிறத நீ சொல்கிறத நான் கேட்குறேன். நான் எக்ஸாமில் நல்லா மார்க்கு கூட எடுக்கிறேன். டெஸ்ட்டு வேன் பார்த்து அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரா. நான் வந்துட்டு நீ சொல்கிறது நான் கேட்குறேன். நான் கிளாஸ் பேங்க் அடிக்க மாட்டேன். நைட்டு 9 மணிக்கெலாம் தூங்கிடுறேன். ப்ளீஸ் சுகா அப்படின்ட்டு நீங்கள் சுகாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறீங்களா. பட் சுகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவரோட கண் ஃபுல்லாக மியா தான் இருக்கா. மியா கண்ணு ஃபுல்லாக சுகா தான் இருக்குது. இப்போ நம்ஜன் இதை பார்த்துட்டு டேய் யூங்கி யூங்கி இதை சொல்லு யூங்கி அப்படின்னு சொல்லல. பட் நம்ம சுகா என்ன ப்ராசஸ்னே புரியல. இப்போ வந்து சாய் வந்துட்டு அண்ட் உங்களுக்கு மேரேஜாக என்ன ஒரு 2 months 3 months ஆயிருக்குமா அப்படின்னு கேட்க, இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு ஆமாம் 3 months ஆயிருக்கும். ஆயிருக்கும். இப்போவே டிவோர்ஸ் அப்ளை பண்ணால் ஒரு 6 மாதத்தில் கிடச்சிரும். அண்ட் நீ காலேஜ் 2nd year படிச்சுட்ருக்கியா? 2nd year ஃபர்ஸ்ட் இயரா? செகண்ட் இயர் தான். செகண்ட் இயர். ஆமாம், நாங்கள் அதில் 2nd year தான் படிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இயர் டிவோர்ஸ் ஆனால் கூட நீ 1 yearல டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். நீ காலேஜ் முடிச்சிருப்ப, உனக்கு பிளேஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்ட்டு சொல்ல. இப்போ உங்களுக்கு கோந்துச்சு, என்னது டிவோர்ஸா? நான் ஏன் டிவோர்ஸ் கொடுக்கணும்? நான்லாம் டிவோர்ஸே கொடுக்க மாட்டேன். நீங்கள் யாரோ ஒரு லேடி கூட்டிகிட்டு வந்து சுகாவை நீங்கள் வந்து எடுத்துக்க பார்க்குறீங்க. நான் அலோவ் பண்ண மாட்டேன். சுகா எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சு கத்திட்டு இருக்கீங்கடா. இப்போ நம்ம மரியாதை வயன் அமைதியாக என்னடி இது? அம்மாவை கூப்பிட்டுட்டு அவங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் அன்றைக்கி கல்யாணம் பண்ணி கேட்டேன். இப்போ இவன் வந்துட்டு சுகாவை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா என்னால் முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அழுக ஆரம்பிச்சிடுறீங்கடா. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு சுகா இதான் சொல்லுங்கள், எதுவுமே சொன்னால் இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது நாங்கள் அப்படின்னு சொல்ல. சுகா எதுவுமே பேசாமல் மியாவை மட்டும் தானே பார்க்குறாரு. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு யோங்கி யோங்கி அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பட் சுகாவோட கண் இன்னும் மியா மேலே தான் இருக்குது. அவர்னால இன்னும் நம்பவே முடியல. நம்ம ஃபெலிக்ஸ் ஹோபி நம்ஜனுக்கு புரியுது. பட் உங்களுக்கும் ஒன்றுமே புரியல. அப்போ அப்போ சுகாவுக்கு அவளை தான் பிடிச்சிருக்கா. அவளை தான் பிடிச்சிருக்குல்ல அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு வேகமாக மேலே ஓடிடுறீங்கடா. இப்போ நம்ம ஹோபி வந்துட்டு வயன் வயன் இல்லை வயன் அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜிமின் உங்கள் பின்னாடி ஓடி வராரு. நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் ரூமை லாக் பண்ணிக்கிறீங்க. நான் தனியாக இருக்கணும், ப்ளீஸ் எல்லோரும் போங்க, எனக்கு நீங்கள் யாருமே வேண்டாம், நான் தனியாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே சுகாவா எதுவுமே பேசல. இப்போ மியா வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்கடா. சுகா மியா வந்துட்டு எப்படி இருக்கு? இன்னும் நீ மாறவே இல்லை அப்படின்ட்டு நம்ம சுகாவோட கண்ணத்தை பிடிக்க. சுகா கண்லேயும் அவ்வளோ ஒரு டியர்ஸ் இருக்குடா. அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ நம்ம ஹோபிக்கும் நம்ஜனுக்கும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை நம்ம சுகாவுக்கு நிற்கிறதா? நம்ம ஜேகேக்கு அவ்வளோக்கும் சுகா மேலே. ஏன்னா என்ன தான் கல்யாணம் இருந்தாலும் வயன்தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். பட் நம்ம ஜேகே ஜிமின் ரியாக்கெலாம் தெரியாதுல்ல சுகாவோட பாஸ்ட்டுன்னு. இப்போ வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு கத்துறாரு. என்ன நினச்சிட்ருக்கீங்க, யார் இவ அப்படின்னு கத்தும் போது தான் இப்போ நம்ம ஜேகேவோட காலரில் யாரோ பிடிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஃபெலிக்ஸ் தான்டா. யாரா நீ எட்ரா கையை அப்படின்ட்டு நம்ம ஜேகே தட்டி விட. இப்போது ஜேகே தட்டி விடும்போது என்ன பண்ணுறாருன்னா, ஜேகே ஒரு கபோர்டு கிட்ட போய் இடிச்சுக்கிறாருடா. அந்த கபோர்டோட டாப் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்பம் மாதிரி இருந்துச்சு. அது கீழே அது ஒரு பாக்ஸில் ஒரு ஆல்பம், அது அப்படியே கீழே விழுகுது. பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு ஆல்பம் வந்து ஓப்பன் ஆகி விழுந்தப்போ பார்த்தா நம்ம வயனோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதாவது வயன் சுகா வந்து கல்யாணம் ஆன ஆல்பம் வந்துட்டு அதில் இருக்குது. இப்போ வந்து அதை மியா அதை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுது. இப்போ ஜேகே அதை பார்த்துட்டு இதுக்கு என்ன பண்ண சொல்கிற, அந்த பொண்ணு உன்னை நம்பி இருக்குது, நீ கல்யாணம் பண்ணியிருக்க சுகா அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜேகே கேட்குறாருடா. நம்ம ஜிமின் வந்துட்டு இப்போ அப்போ கீழே இறங்கி வராரு. கொஞ்சம் எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, என்ன ஏது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜிமின் கேட்க. பிரியா வந்துட்டு ஆமாம் என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு கேட்க. இப்போ நம்ம ஆரம்பது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எப்படி சுகாவும் மியாவும்
காலேஜ் லவ் பண்ணாங்க. அன்றைக்கி ஒரு நாள் வெளியே போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் மியா வந்துட்டு இறந்துட்டா அப்படின்னு பிரிட்ஜில் அடிபட்டு இந்த தண்ணியில் விழுந்தா, பாடி கிடைக்கலன்னு இறந்துட்டாங்கன்னு டிசைட் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் நடந்து 10 வருஷம் கழித்து சுகாவோட அம்மா உடம்பு முடியாத ஒரே ரீசனால் தான் வயனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல இப்போ அப்படியே எல்லாரும் சுகாவை பார்க்குறாங்க. நம்ம மியாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இன்னும் நம்ம பண்ணது தப்பா சரியான்னு தெரில. பட் அவளோட வழியை பார்த்தோம்னா அவள் வழி அவளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இவள் அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம யோங்கி வந்துட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு அந்த ஆல்பத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கிறாரு. வச்சுட்டு இந்த மாதிரி மியாவை பார்த்துட்டு, நீ சீக்கிரம் போ மியா வீட்டுக்கு, வயன் பாவம். என்ன அவள் பாவமா? அப்போது உனக்கு அவளை பிடிச்சிருக்கா சுகா? என்ன மறந்துட்டீங்க சுகா அப்படின்ட்டு மியா கேட்க, சுகா ஒரு மாதிரி உடஞ்சிட்றாருடா. எனக்கு உன் இடத்த யாரும் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க மியா, அது வயனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்ல ஜேகேக்கு கோவம் வந்துருச்சுடா. அப்போ என் ஃப்ரெண்டை டிவோர்ஸ் பண்ண போறியா சுகா அப்படின்னு கேட்க, இப்போ ஜிமன் வந்துட்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாரு. சுகா, ஜிமன், உனக்கு வயனை பிடிச்சிச்சா பிடிக்கலையான்னு எனக்கு இத்தனை நாள் தெரில. இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் வயனை அவனை லவ் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்காது. எப்போ கல்யாணம் ஆச்சோ அந்த மேம்லாம் வந்தப்போ அவள் பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தா. ஆனால் நீ ஒரு டைம் கூட அவள் பின்னாடி அவகிட்ட சிரித்து பேசினதோ இல்லைனா ஏதோ அவகிட்ட பாசமாக நடந்ததோ எதுவுமே இல்லை. ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்க மரியாதை தான் உங்ககிட்ட நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த லவ் உன் கண்ணில் நான் என்றைக்குமே பார்த்ததில்லை. உனக்கு உண்மையாகவே மியாவை பிடிச்சிருக்கா, இல்லை இன்னும் மியாவை தான் நினச்சிட்டு இருக்கியா, இல்லை உனக்கு வயனை பிடிக்குதா, இல்லை வயனை ஏன் பிடிக்கல அப்படின்னு இப்போ வந்துட்டு நம்ம ஜிமின் கேட்க, நம்ம சுகா அப்படியே பார்க்குறாரு. எனக்கு வயனை பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரியா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரியா அப்படியே ஷாக்காக இருக்காங்க. மியாவுக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. பிகாஸ் நம்ம மியா நினைக்கிறாங்க நம்ம சுகாவை அடைஞ்சிட்டோன்னு. இப்போது நீங்கள் அப்படியே வந்துட்டு மேலே அழுந்துகிட்டே தான் இருக்கீங்கடா. இப்போது நம்ம ஜேகே உனையான்னு கேட்குறாரு. அப்போனா நீ மியா கூட தான் இருக்க போகிற, வயனை டைவர்ஸ் பண்ணிக்கல அப்படின்னு கேட்க, நம்ம சுகா அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாருடா. ஏன்னா அந்த டிவோர்ஸுன்ற வார்த்தையை அவர் யோசிச்சிருப்பார், அதுதான் அவர் நினச்சிருப்பார். பட் இப்போ சடனாக அந்த வார்த்தையை கேட்கும்போது என்னமோ அவருக்குள்ளே ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ மியா வந்துட்டு, சுகா சாரி, நான் இதை ஹர்ட் பண்ண மாட்டேன்டா அப்படின்ட்டு வந்து நம்ம சுகாவை ஹக் பண்ணிக்கிறாங்கடா. இப்போ அப்படியே ஒரு கிளாஸ் வந்து உடைய சத்தம் கேட்குது. எல்லோரும் திரும்பி பார்த்தா நம்ம நம்ஜுன் தான்டா. நம்ஜுன் என்னாச்சு அது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நம்ஜுன் பார்க்குற டைரக்ஷன்லேயே இப்போ பார்த்தா நீங்கள் தான்டா நின்றுட்டுருக்கீங்க. இப்போ கண்ணில் அவ்வளோ டியர்ஸோட. ஓகேடா, இதோட இந்த எபிசோட் முடிக்கிறேன். சூனாக நான் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் எனக்கு ஒர்க் நிறைய இருக்குது, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, மன்னிச்சுக்கோங்க. பட் இன்னும் ஒரு 2 to 3 எபிசோட்குள்ளேயே வந்து இந்த சீரீஸ் முடிஞ்சிடும். ஸோ பை பை, லவ் யூ ஆல் மை மசல் குட்டீஸ்.